சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். நல்ல வேலைங்க, கடவுள் தான் உங்களை இந்த நேரத்துல அமைச்சிருக்காரு. அவனை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வழக்கமா அவன் யார பத்தியும் பேச மாட்டான். உங்களை பார்த்ததுல இருந்து உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருக்கான். உங்க பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறீங்களா? ஓகேங்க. அக்கா, தினேஷ், சாப்பிட்டு பத்திரமா தூங்கணும். தெரியாத ஊரு, வெளியே எங்கேயும் போயிடாத, சரியா? சரிக்கா, போகல. நீ பத்திரமா போயிட்டு இருக்கியா? போயிட்டு இருக்கேன். நான் உன்னை காலையில கூப்பிடுறேன்க்கா. சரிப்பா. ஏங்க, மெதுவா சாப்பிடுங்க. ஏன் இப்படி அவசரமா சாப்பிடுறீங்க? பசியில எனக்கு காதெல்லாம் அடைச்சிருச்சு. ஏங்க, கொஞ்சம் நிதானமா மென்னு சாப்பிட்டீங்கன்னா பசியெல்லாம் போயிடும். நிதானமா. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சாப்பிடுற மாதிரி வேகமா சாப்பிட கூடாது. கொடுங்க. ஓ, கற்பனையா? இந்தாங்க, குடிங்க. கை கழுவிக்கங்க. சரி, வீட்ல என்ன தேடுவாங்க. நான் கிளம்புறேன். பாக்ஸ் இங்கே இருக்கட்டும், நாளைக்கு வாங்கிக்கிறேன். என்னக்கா, இப்பதானே போன் பண்ண, அதுக்குள்ளேயும் திரும்ப கூப்பிடுற? டேய், அந்த மல்லிப்பூனோட போட்டோ அனுப்புறேன்னு சொன்ன, அனுப்புடா, பார்க்கணும்ல. சீக்கிரமே எடுத்து அனுப்புறேன். சரி. ஐயோ, மயக்கம் வர மாதிரி இருக்கு. மல்லி, மல்லி, எப்பல மல்லி, எப்பல இந்த புள்ள என்னாச்சு உனக்கு? ஐயோ, யாராவது வாங்களே. அண்ணா, இங்க வாங்களே. வாங்க. மல்லி, மல்லி, என்னமாச்சு? என்னாச்சு? அண்ணா, கொஞ்சம் சோடாவோ இல்ல தண்ணியா வாங்கிட்டு வாங்க. மல்லி, இங்க பாருமா. மல்லி, தெரியலண்ணே, நடந்து வந்துட்டே இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. அப்படியா? நாங்க தோப்பு பக்கம் தான் போயிட்டு இருக்கா. இரு, நான் பார்த்து கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டிட்டு என்னன்னு பாரு. இந்த புள்ள மல்லி, மல்லி, இங்க பாரு புள்ள. மல்லி, ஐயோ, சோடா வாங்க போனவரை காணுமே. நாங்க உன் நாத்தனா மல்லி அங்க ரோட்ல மயங்கி கிடக்குறம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாமா, வா வாங்க. மல்லி, தள்ளுங்கம்மா. மல்லி,
மல்லி என்னாச்சு? பாத்து நகு மெதுவா புடி. மல்லி இங்க பாரு. மல்லி மல்லி இங்க பாரு. சீக்கிரம் கொண்டு வை. மாமா வா. நான் சொடவ இங்க கொடுங்க. இந்த நகு அவ முகத்துல தெளிச்சு கொஞ்சம் தெளிச்சு விடு. விடுமா. தெளி தெளி. மல்லி இங்க பாரு. பாரு மல்லி. இத புடிங்க. என்ன ஆச்சு? பசி மயக்க மாதிரி தெரியுது. இந்த சோடாவை குடிக்க கொடு. இந்த மல்லி இந்த குடி. போதும் அண்ணி. ஏன் நாகு வீட்ல அவளுக்கு சாப்பாடு கீப்பாடு குடுக்கறியா இல்லையா? இப்படி பசியில மயங்கி விழுறா. ம் கேட்டியாடி? இப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறியாடி? சும்மாவே இந்த ஊர்ல உங்க எல்லாரையும் நான் கொடுமைப்படுத்துறேன்னு பேசுவாங்க. இப்ப நீயும் அதே மாதிரி தூபம் போடுறியா? அண்ணி ரோட்ல கத்தி கூப்பாடு போடணுமா? எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. அடி பாவி, கேட்டீங்களா நியாயத்தை? இவ பசியில ரோட்ல மயங்கி விழுந்தது அசிங்கம் இல்லையா? நான் நியாயம் கேக்குறது தப்பா? எந்த ஊர்லயாவது இந்த கொடுமை நடக்குமா? ராத்திரி சாப்பிடுறதுக்கு இவளுக்குன்னு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதை இவ தானே சாப்பிட்டுருக்கணும். அதை எடுத்து கொண்டு போய் யாருக்கோ தானம் கொடுத்துட்டு வந்திருக்கா. திரும்பி வந்தவ குருணை இருக்கு, கொஞ்சம் கஞ்சியாவது காய்ச்சி குடிச்சிருக்கலாம். பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டா. காலையிலயும் ஒண்ணு சாப்பிடல. இப்படி இருந்தா மயக்கம் வராம வேற எப்படி இருக்கும்? ஏ மல்லி, உனக்கு கொடுத்தத ஊருக்கு கொடுத்துட்டு மயங்கி கிடந்தனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த நாகு அவளோட நாத்தனார வீட்ல பட்டினி போட்டு வச்சிருக்காங்கன்னு பேச மாட்டாங்களா? உன் அன்னிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காகவே இப்படி பண்ணிட்டு இருக்கியா? ஏம்மா, உன் அண்ணி தான் உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுது இல்ல? அதை நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட வேண்டியதானே? மத்தவங்களுக்கு எதுக்கு தானம் பண்ற? இங்க பாருமா, தனக்கு போகுதாம்மா தானம். என் கண்ணு முன்னாடி யாராவது சாப்பிடாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. நான் எடுத்து கொடுத்துட்டு தான் வருவேன். இங்க பாரு, உன் குடும்பம் ஒண்ணும் வசதியான குடும்பம் இல்ல மல்லி. அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடுற குடும்பம். இதுல உனக்கு கிடைச்ச சாப்பாட மத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்கலாமா? ஒருத்தரை நம்ம கண்ணு முன்னாடி சாப்பிடல பசிக்குதுன்னு சொல்றப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்படி யாருக்கு தான் நீ கொடுத்த? யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தேன். பேரா முக்கியம்? பசியில இருந்த ஒருத்தர். மல்லி, நீ என்னதாம்மா செய்வ? ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா உயிர் போயிடாது. அண்ணி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். ஏய் மல்லி, மல்லி நில்றி. பாத்தீங்களா எப்படி பதில் சொல்லிட்டு போறானே? மல்லி, உனக்கு உன் வீட்டுல கொடுத்த சாப்பாடு தான் நீ எனக்கு கொடுத்துட்டியா? எனக்கு கொடுத்துட்டு நீ பட்னியா இருந்தியா? பசின்னு யாராவது சொன்னா உன்னால தாங்கிக்க முடியாதா? You are really great, மல்லி. என்ன சார், வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள எங்க ஊர்க்காரர் மாதிரி ஆயிட்டீங்க. வேப்பங்குச்சியில பல் விளக்குறீங்க, டெய்லி மோட்டார்ல போய் குளிக்கிறீங்க. மல்லி, இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னையில எல்லாமே க்ளோஸ்டு ரூம் தான். தூங்குறது, குளிக்கிறது, சாப்பிடுறது இது எல்லாமே அடைஞ்ச ரூம்லயே தான். அது ஒரு மாதிரி மூச்செல்லாம் முட்டும். ஒரு கான்கிரீட் ஜங்கிள்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் இங்க வந்ததும் அப்படியே கம்ப்ளீட்டா மாறிட்டேன். இது எல்லாமே நல்லா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கு. நல்ல காத்து. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லி. சார், அப்படியே இந்த ஊர்லயே இருந்துடலாம் நினைக்காதீங்க. நீங்க கலெக்டர் ஆகணும், அத மறந்துடாதீங்க. எக்ஸாம் எல்லாம் எழுதியாச்சு மல்லி. இன்னும் ரிசல்ட் மட்டும் தான் வரணும். அவ்வளவுதான். கலெக்டர் ஆக முடிஞ்சா இந்த கிராமத்துக்கே கலெக்டரா வரணும்னு ஆசைப்படுறேன். இனி என் வாழ்க்கையே இந்த கிராமத்துல தான். ரொம்ப கிராமத்தை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க சார். எங்கேயும் நல்லது கெட்டதெல்லாம் கலந்துதான் இருக்கு. வெளியே இருந்து வந்து பார்த்ததும் நல்லது மட்டும் தான் தெரியும். அத வச்சு எல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. மல்லி, நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்த ஊர் மக்கள் வேற, அவங்க காட்டுற அன்பு வேற. இதோ நீயே இருக்க. முன்ன பின்ன தெரியாத என் மேல எவ்வளவு அன்பு காட்டுற. தேடி தேடி வந்து உதவி பண்றல. சிட்டில ஒருத்தர்கிட்ட கூட இந்த குணத்தை பார்க்கவே முடியாது. உன்கிட்ட எல்லாம் ஏதாவது கெட்ட குணம் இருக்குமா? ஒருவேளை இருக்குமா? இருக்கும். பழகுறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன் மல்லி, நீ 100% பியூர்.
காரணமா தான் உனக்கு மல்லின்னு பேர் வச்சிருக்காங்க. வெரி பியூர், வெரி டிவைன். யூ ஆர் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். ஐயோ சார், நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, எனக்கு என்னன்னே புரியல. சரி, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு சார், நான் கிளம்புறேன், வரேன். பை மல்லி. சார், ஆ? எங்க வீட்ல இன்னைக்கு ஆப்பம் தேங்காய் பால் கொண்டு வந்து தரவா? எனக்கு ஆப்பம் தேங்காய் பால்னா ரொம்ப பிடிக்குமே. சரி, கொண்டு வரேன். உன்னை பார்த்து மயங்கி புட்டேன், என் மனச தொலைச்சி புட்டேன். நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு வாழ்க்கையெல்லாம் வாழ வைப்பேன். பாம்பு 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 கடிச்சிருச்சு. சார், என்னாச்சு சார்? பாம்பு பாம்பு கடிச்சிருச்சு மல்லி. ஐயோ, ஐயோ, விஷப்பாம்பு கடிச்ச மாதிரி தெரியுது. மல்லி, எனக்கு கண்ணெல்லாம் சொருகுது மல்லி. மயக்க வர்ற மாதிரி இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? பயப்படாதீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சுக்கா. விஷத்தை எடுத்துட்டியா? விஷத்தை எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிம்மா. ஒன்னும் பயப்படாதப்பா. தம்பி தம்பி, இரு, ஒண்ணும் ஆகாது. ஆகாதுப்பா, பயப்படாத. ஒன்னாவது ஒன்னாவது. குடுமா குடுமா, அது அப்படியே வாயில போட்டு மெல்லுப்பா. தம்பி, வாயில போட்டு வாயை திறங்க. ஆ, மெல்லு மெல்லுப்பா. மெல்லு, ஒண்ணும் இல்ல. நல்லா மென்னு சார முழுங்குங்க. சார், சார நல்லா தம்பி, முழுங்குங்க. சார நல்லா முழுங்குங்க. எங்க ஊர் வைத்தியர்கிட்ட கத்துக்கிட்ட வைத்தியம். உடம்புல கொஞ்ச நெஞ்ச விஷம் இருந்தாலும் இந்த இலை அதை முறிச்சிரும். தம்பி, நல்ல வேளை மல்லிக்கண்ணில் பட்டீங்க, இல்லைன்னா இந்நேரம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்திருப்பீங்க. தம்பி, ஒண்ணும் பயம் இல்ல, தைரியமா இருங்க. அக்கா வாக்க போலாம். மல்லி, இன்னைக்கு என் உடம்புல இருக்க உயிர் நீ கொடுத்த உயிர் மல்லி. சார், போதும் போதும், இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. நான் கொடுத்தது வெறும் முதலுதவிதான். சீக்கிரமா போய் வைத்தியரை பார்த்து வைத்தியம் பண்ணணும் சார். வாங்க. சின்ன வயசுல இருந்தே தினேஷ்க்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அவன் அக்காவோட பாசத்திலே தான் வளர்ந்தான். தீபிகாவை தவிர வேற எந்த பொண்ணோட பாசமும் அவனுக்கு கிடைச்சதே இல்லை. என்ன சொல்றீங்க தீபன் சார்? தினேஷ் தீபிகா மேடத்தோட தம்பியா? ஆமா மல்லி, இப்போ உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதே அந்த உறவு தான். மல்லி, உனக்கு தீபிகாவே தெரியாதுன்னு சொன்ன, ஆனா தீபிகாவோட பேசி இருக்கேன்னு தீபன் சொல்லிட்டு இருக்காரு. தினேஷோட அக்கான்னு தாங்க பேசினேன். அது தீபிகா மேடம்னு எனக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு பேசினது நீங்க தானே தெரிஞ்சிருச்சு மல்லி. முத முறையா அவனை தொட்டு பேசின பொண்ணுன்னா அது நீங்க தான். உங்களோட அன்புனாலதான் அவன் நில குலைஞ்சு போயிட்டான். நீங்க அவன் மேல காட்டின பாசத்தை அவன் காதல்னு நினைச்சிட்டான். எல்லாத்துக்கும் மேல நீங்க அவனை காப்பாத்துனதுல இருந்து நீங்க தான் வாழ்க்கைன்னு அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான்.
எப்பவுமே மல்லி மல்லி மல்லின்னு உங்களை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டேன். தினேஷ் தீபிகா தம்பின்றது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. எங்க ஊருக்கு யார் வந்தாலும் நான் நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன். யார் என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுப்பேன். அப்படி நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்படிதான் அந்த தினேஷ்க்கும் 1-2 ஹெல்ப் பண்ணேன். இல்லையே மல்லி, நீங்க 2 பேரும் மணிக்கணக்கா போன்ல பேசுவீங்கன்னு, டெய்லி வெளியே போவீங்கன்னு தினேஷ் சொல்லியிருக்கானே. இல்ல, இல்லவே இல்ல. நான் ஒரு நாள் அவர் கூட போன்ல பேசினதே இல்ல. அதுவும் இல்லாம அவரோட எங்கேயும் போனதும் இல்ல. நீங்க சொல்றதும் தினேஷோட ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கே. நீங்க ரொம்ப நல்லா பழகுனதா தினேஷே சொல்லிருக்காங்க, அதுவும் என்கிட்டயே சொல்லிருக்கான். அது அவரோட கற்பனை. அப்படி நான் பழகவே இல்ல. சின்ன சின்னதா நான் பண்ண உதவிய அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவே எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. மல்லி, அப்ப என்னதான் நடந்துச்சு நீயே சொல்லு. இது மாதிரி 100 போட்டோ ரெடி பண்ணணும். இந்த ரூம் முழுக்க ஒட்டி வைக்கணும். அக்காவுக்கு அனுப்பணும். வீட்ல என் ரூம்லயும் ஒட்டி வைக்கணும். தம்பி, போஸ்ட் ஆபீஸ கூட்டிடலாமா? அக்கா, மல்லி சொல்லி அனுப்பி வச்சவங்க தானே நீங்க? ஆமா தம்பி, மல்லி எங்க சொந்தக்கார பொண்ணுதான்ப்பா. அது என்னமோ தெரியல, மல்லி அனுப்பி வைக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சரி, மல்லியை பாத்தீங்களா? அவங்க வீடு கொஞ்சம் தூரம் தம்பி, இன்னைக்கு பார்க்கல. சரிக்கா, நீங்க வேலையை பாருங்க. சரிப்பா. தம்பி, கொஞ்சம் அப்படி இருக்கீங்களா? இங்க கூட்டணும். ஓகேக்கா. ஹலோ ஹலோ மல்லி, சொல்லு மல்லி. ரூம் எப்படி இருக்குங்க? பிரமாதமா இருக்கு. ஏசியே இல்லாம சில்லுன்னு இருக்கு. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்குனேன். அதான் நீ ராத்திரி வந்து பழம் வாங்கி கொடுத்துட்டு போனியே, அதையே சாப்பிட்டேன். இப்பெல்லாம் சின்ன சின்னதா சமைக்க பழகிட்டேன். சாப்பாட்டுக்கெல்லாம் காத்திருக்கிறது இல்ல. பால் கூட காய்ச்சி வச்சுக்கிட்டேன். நீ சொன்ன பால்காரர் தான் டெய்லி பால் ஊத்திட்டு போறாரு. நீ சொன்னவங்க வந்து வீடு கூட்டிட்டு போயிடுறாங்க. நீ சொன்னவங்க தான் துணியும் துவைச்சு கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல மல்லி. நீ இருக்கிற இடத்துல யாருக்கு தான் என்னதான் பிரச்சனை வரும்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மல்லி. ஆமா, நீ வேலை கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். எத்தனை மணிக்கு போவ? 9 மணிக்கு. என்னன்னே தெரியல மல்லி. உன்னை பார்த்துட்டு அந்த நாள் ஆரம்பிச்சா அந்த நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கு. நீ வேலைக்கு போகும்போது இந்த பக்கம் வந்துட்டு போ மல்லி. சரிங்க. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, அதெல்லாம் வேணாம் மல்லி, அதெல்லாம் வேணாம். தம்பி, நான் சொல்றேன்ல, வேணாம் மல்லி. தம்பி, என்னக்கா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரட்டுமா? முக்கியமான போன் பேசிட்டு இருக்கேன்லக்கா, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? முடிச்சா போக வேண்டியதானே? மல்லி மல்லி, போன் வச்சால. வந்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்துருச்சா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா என்னமோ தெரியல. சார், சார், போன்ல யார் சார்? அக்காவா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கே.
அக்கா கிட்ட தானே அப்படி ரொம்ப நேரம் பேசுவீங்க? ஆ ஆமா மல்லி. ம் சரி பேசுங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு சரி வரேன். மல்லி. மல்லி, இப்பெல்லாம் அடிக்கடி உன்கிட்ட இருந்து போன் வர மாதிரியே இருக்கு மல்லி. சாதாரணமா இல்ல, நீ பேசுற, கேள்வி கேக்குற, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன். போன்ல மட்டும் இல்ல மல்லி, நமக்குன்னு ஒரு உலகமே உருவாயிடுச்சு. அதுல நீயும் நானும் மட்டும் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது எவ்வளவு அற்புதமான உலகம் தெரியுமா? கற்பனையா இருந்தாலும் எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லி. அது மாதிரியே என் நிஜ வாழ்க்கைக்குள்ளேயும் நீ வந்துரு மல்லி. நீ வந்துட்டா மட்டும் போதும். நில்லு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஊருக்குள்ள என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நான் ஸ்கூலுக்கு போறேன், வீட்டுக்கு வரேன். வேற என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்குடி டெய்லி அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட போய் பேசிட்டு இருக்க? நீயும் அவரும் மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கீங்களாமே. The Chennai Silks in Mega Summer Sale. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.